பாத்தல்ல ருக்மணி, நீ வாயை திறக்காம இருந்ததுக்கு என்ன விளைவுன்னு? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடியும் உன்னை ஒரு குற்றவாளியா நிறுத்திட்டா. இதெல்லாம் உன்னோட தப்பு மட்டும்தான்னு நான் சொல்ல வரல ருக்மணி. ஆனா ஒரு தப்ப நீயும் கண்டிப்பா பண்ணிருக்க. இவன் செய்யறதையெல்லாம் வாயை மூடிட்டு சகிச்சுக்கிட்டு இருந்த. அது மட்டும் இல்ல, யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம இந்த ஊரை விட்டு போயிட்டேன். பொம்பளைங்க என்ன நினைச்சுக்கிறோம்னா, நாம ஏதாவது பேசினா அது ஆம்பளைங்களை எதிர்த்து பேசுற மாதிரி நினைச்சுக்கிறோம். வீடா இருந்தாலும் சரி, ஊரா இருந்தாலும் சரி, இல்ல பொது இடமா இருந்தாலும் சரி, யார் வாயை மூடிட்டு இருக்காங்களோ அவங்கதான் குற்றவாளியா கருதப்படுறாங்க. வீட்டுல 2 பேர் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வீட்டை சமாளிக்கிற பொறுப்பு பொம்பளையோடது மட்டும் இல்ல, ஆம்பளை கூட வீட்டை பாத்துக்கலாமே. அப்ப எந்த வீட்டோட ஆம்பளைக்கு தன் வீட்டை பாத்துக்க தெரியலையோ, தன் பொண்டாட்டிய பாத்துக்க தெரியலையோ, அவனுக்காக நீ எதுக்கு கவலைப்படுற? ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிற? இங்க பாரு ருக்மணி, இன்னைக்கு மட்டும் நீ உண்மையை சொல்லலன்னா, இனிமே உன் எதிர்காலத்துல நடக்க போற நல்லதோ இல்ல கெட்டதோ எதுவா இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் நீ ஒருத்திதான் பொறுப்பாளி. நீங்க எந்த உண்மையை பத்தி பேச சொல்றீங்க சித்தி? நான் பேச சொல்ற உண்மை அத பத்தி யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை நான் மட்டும் அம்மன் கோவிலுக்கு போகாம இருந்திருந்தா அங்க நான் ருக்மணிய சந்திச்சிருக்கவே முடியாது. அவ அங்கேயே எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டா. அந்த அம்மா அவங்கள தரிசிக்கிறதுக்கு தான் என்ன கோவிலுக்கு அழைச்சாங்கன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, அந்த அம்மா வேற யோசிச்சிருக்காங்க. நான் அந்த சன்னிதானத்துல ருக்மணிய சந்திக்கணும், அவ என்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லணும். நான் அந்த உண்மைகளை இங்க வந்து உங்க எல்லார்கிட்டயும் சொல்லணுங்கிறது தான் அந்த அம்மனோட விருப்பம் போல இருக்கு. இன்னைக்கு நீங்க எல்லாரும் ருக்மணி சொல்ல போற உண்மையை கேட்டுதான் ஆகணும். சொல்லுமா, உண்மை என்னன்னு சொல்லு. விவாகரத்து கொடுத்தது நான் இல்ல, இவர் தான் எனக்கு கொடுத்தாரு. இவ போய் சொல்றா, இவ பச்சை போய் பேசுறா. நான் உனக்கு எப்ப விவாகரத்து கொடுத்த? நீ தானே எனக்கு கொடுத்த. அண்ணே, நீங்களே பாத்திருக்கீங்க எங்க வீட்டுக்கு வரும்போது இவ எப்படி நடந்துகிட்டான்னு. அவளுக்கு என் மேல சிறு துளி அளவு கூட பாசம் இருந்ததே இல்லைண்ணே. மரியாதையா? எந்த மரியாதையை பத்தி நீ இப்ப பேசிட்டு இருக்க கர்ணா? என் மேல பழி சுமத்துறதுக்கு முன்னாடி உன் மனசாட்சிக்கிட்ட நீயே கேட்டு பாரு. நீ நம்ம உறவை ரொம்ப நல்லா மதிச்சிருக்கல. ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் உள்ள உறவு நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. ஆனா நீ என்னோட நம்பிக்கையை உடைச்சு சொக்க நூறு ஆக்கிட்ட. இப்ப நீ எந்த உறவை பத்தி பேசிட்டு இருக்க?